வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. ஸோ டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய தலைவர்களை அறிவோம் அப்படின்ற டாபிக்ல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ ஏன் சார் இவங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ வெளிநாட்டுல இருந்து எவ்வளவோ பேர் வந்து இந்தியாவுக்கான சுதந்திரத்துக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா குரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகேவா? ஸோ அயர்லாந்துல இருந்து இங்க வந்து ஒரு தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி ஸோ இங்கேயே இறந்து போன ஒருத்தவங்க தான் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அதுவும் இல்லாம முக்கியமாக இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க நம்ம தென்னிந்தியாவில தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட இயக்கத்தையே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே தென்னிந்தியா பக்கம் தான் வரும். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனாலதான் முக்கியமா இவங்களை பத்தி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் டிஎன்பிஎஸ்சியில தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்கள இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ இவங்கள கேட்கப்பட்ட பிஒய்க்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க யாரு, உங்களோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றத லைட்டா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பிஒய்க்யூக்கு வரலாம். ஓகேவா? பிஒய்க்யூக்கு வரலாம். சரியா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் எங்க எப்ப பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1847 அயர்லாந்துல பிறந்த ஒரு பெண்மணி தான் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அயர்லாந்துல பிறந்த ஒரு பெண்மணி தான் அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ இதே மாதிரி அயர்லாந்துல பிறந்த இன்னொரு பெண்மணி இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தரோட சீடரான நிவேதிதா. நிவேதிதாவும் எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னா அயர்லாந்து. ஸோ இந்த நிவேதிதா யார் அப்படின்னா பாரதியாரோட ஆன்மீக குருவாக நிவேதிதா தான் இருப்பாங்க. ஸோ பாரதியார கூட 1905 காலகட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மீட் பண்ணிருப்பாங்க. 1905க்கு அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மீட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா நிவேதிதா. ஓகே. ஸோ அவங்களும் அயர்லாந்துல பிறந்திருப்பாங்க. அன்னி பெசன்டும் அயர்லாந்து ஐரிஷ்ல பிறந்தவங்க. 1847 நம்மளுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1893. 1893 இவங்க யார் அப்படின்னா பிரம்மஞான சபைன்னு ஒரு சபை இருக்கும். ஓகேவா? த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சபை இருக்கும். அந்த சபை வந்து 1875 1875 நியூயார்க்ல நியூயார்க்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்காட்னு ஒருத்தரும் பிளாவட்ஸ்கி அப்படின்னு ஒருத்தவங்களும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு உறுப்பினரா யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வருவாங்க. எப்ப 1893 வருஷம் ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு எப்ப வந்தாங்க, இப்ப காந்தி எப்ப இந்தியாவுக்கு வந்தார் திரும்ப, அப்படி அன்னி பெசன்ட் அம்மையார் எப்ப வந்தாங்கன்றது முக்கியம். 1893 வர்றாங்க. ஓகேவா? அடுத்து பிரம்மஞான சபையோட தலைவர் ஆவாங்க. பிரம்மஞான சபை வந்து சென்னையில இருக்கக்கூடிய அடையாருக்கு எப்ப மாற்றப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1882. 1875 நியூயார்க்ல இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 1882 சென்னையில நம்ம அடையாறுல என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரம்மஞான சபையோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கு தலைவரா ஆகிருவாங்க. ஓகேவா? ஸோ எப்ப தலைவர் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா 1907 1907 ஆல்காட் வந்து இறந்துருவார். ஆல்காட் வந்து என்ன பண்ணிடுவாரு இறந்துருவாரு. அப்ப இறந்த உடனேவும் ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரம்மஞான சபைக்கு திருமதி அன்னி பெசன்ட் அம்மையாரை வந்து என்ன பண்ணிடுவாங்க தலைவராக நியமிச்சிருவாங்க. தலைவராகவும் ஆகிவிடுவார் 1907. ஓகேவா? ஸோ அப்பதான் ஆல்காட் வந்து இறந்துருவாரு. இவங்க வந்து தலைவரா ஆகிடுவாங்க. பகவத்கீதை இப்ப அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து டைரக்டா வந்த உடனே வாரணாசி பனாரஸ் வாரணாசியில காசியில தான் தங்கி ஸோ இந்து நூல்கள் இதெல்லாம் என்ன பண்ணாங்க ரொம்ப ஆராய ஆரம்பிச்சாங்க. அது மேல மிகப்பெரிய ஒரு பற்று அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா பகவத்கீதை நம்மளோட இந்து நூலான பகவத்கீதையை ஆங்கிலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொழிபெயர்த்திருப்பாங்க. பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரும் மொழி பெயர்த்திருப்பாங்க. அதே மாதிரி முதல்ல அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டுல கலந்துகிட்டாங்க, தலைவரானாங்கன்றது ஒன்று இருக்கு, கலந்துகிட்டாங்கன்றது ஒன்று இருக்கு. எந்த மாநாட்டுல முதல்ல கலந்துகிட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1907 சூரத் மாநாடு. 1907 சூரத் மாநாட்டில் தான் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கலந்துக்கிறாங்க. 1907 சூரத் மாநாடு ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாநாடு. இதுக்கு தலைவரா இருந்தது யார் அப்படின்னா ராம் பிகாரி கோஷ்.
ராம்பிகாரி கோஷ் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுக்கு தலைவரா இருப்பாரு. மிதவாதிகளும் தீவிரவாதிகளுக்கிடையே ஒரு பிளவு ஏற்பட்ட மாநாடு தான் சூரத் பிளவுன்னு சொல்லக்கூடிய சூரத் மாநாடு. மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்பட்ட மாநாடு சூரத் மாநாடு. அதுக்கப்புறம் சூரத் மாநாடுக்கு அப்புறம் தான் மேத்தா காங்கிரஸ்னு ஒண்ணு தனியா போகும். ஸோ அதெல்லாம் பின்னாடி ஒன் பை ஒன்னா பாக்குறப்ப எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ சூரத் மாநாடு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முத கலந்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது கலந்துக்கிட்டாங்க. அடுத்து 7 வரைக்கும் முடிச்சு 7ல ஆள்காட்டி இறக்குறாரு. அவங்க இதாகிறாங்க. 7வது மாநாட்டுல கலந்துக்கிறாரு. ஓகே. இவங்களோட 2 முக்கியமான பத்திரிகை இருக்கு. கொஸ்டின் இல்லாத ஏரியாவே இல்லை. 2 முக்கியமான ஏதோ ஒண்ணு குரூப் 1, 2, குரூப் 4 ஏதாச்சும் ஒண்ணுல கண்டிப்பா அன்னிபெசன்ட் பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஓகேவா? காமன்வெல்த் பத்திரிகை. காமன்வெல்த் எப்ப 1914ல காமன்வெல்த் பத்திரிகை என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாங்க. காமன்வெல்த். ஓகேவா? காமன்வெல்த்ன்ற பத்திரிகை யாருடையது அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் 1914. நியூ இந்தியா பத்திரிகை. இப்ப அந்த காமன்வெல்த் பத்திரிகையில எதை பத்தி பேசுறாங்கன்னா இந்தியா விடுதலை பத்தி பேசுறாங்க, சமய சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க, தேசிய கல்வியை பத்தி பேசுறாங்க, சமூக பொருளாதாரத்தை பத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல பேசுறாங்க. ஓகேவா? இந்த 3 விஷயத்த ரொம்ப ஆழமா பேசுறாங்க. ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கும். ஓகேவா? அடுத்து நியூ இந்தியா. நியூ இந்தியாங்கிறது அதே மாதிரி காமன்வெல்த் பத்திரிகை என்ன பத்திரிகை அப்படின்னா ஒரு வாராந்திர பத்திரிகை. ஒரு வாராந்திர பத்திரிகை. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வரக்கூடிய பத்திரிகை தான் காமன்வெல்த் பத்திரிகை. அதுவும் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் வரலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல தினசரி பத்திரிகைன்னு கொடுத்தா அது தவறாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வாராந்திர பத்திரிகை. நியூ இந்தியா அப்படிங்கிறது 1915 ஜூலை 14 ஜூலை 14ல ஸ்டார்ட் பண்ணதுதான் நியூ இந்தியா பத்திரிகை. நியூ இந்தியா பத்திரிகைக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ன்ற பேர் தான் நியூ இந்தியாவுக்கு முத இருக்கும். அந்த பத்திரிகை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையை தான் விலைக்கு வாங்கி நியூ இந்தியான்னு பேர் மாத்தி 1915 ஜூலை 14 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அன்னிபெசன்ட் சுதந்திரத்துக்காக போடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ன்ற பத்திரிகை தான் எப்படி மாறிச்சா நியூ இந்தியா. அதை வாங்கினது யார் அன்னிபெசன்ட் எப்போ 1915 ஜூலை 14 முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம். ஓகேவா? தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது இந்த பத்திரிகையெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பம்பாயில முதல்ல பம்பாயில தான் தன்னாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. பம்பாயில தான் தன்னாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. தன்னாட்சி அப்படி அப்ப தன்னாட்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்துல 1880 காலகட்டத்தில் மிக தீவிரமாக போன ஒரு இயக்கம் தான் தன்னாட்சி இயக்கம். அதன்படி நிறைய நாடுகள் தன்னாட்சி டொமினியன் அந்தஸ்து வாங்குச்சு. ஓகேவா? டொமினியன் அந்தஸ்து வாங்குச்சு. ஸோ பம்பாயில சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் நான் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்க போவதாக எப்பொழுது அன்னிபெசன்ட் அம்மையார் அறிவித்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1915 செப்டம்பர் 28 சொல்லிடுவாங்க. 1915 செப்டம்பர் 28 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. அதாவது இந்தியாவில் நான் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க 1915 செப்டம்பர் 28. இதுக்கப்புறம் காங்கிரஸ்குள்ள திலகரோட தன்னாட்சி இயக்கம் பிளஸ் அன்னிபெசன்டோட தன்னாட்சி இயக்கம் போயிட்டு காங்கிரஸ்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல சின்ன சின்ன மாறுதல்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் தான் 2 பேர் தன்னாட்சி இயக்கத்தை என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்னு யாரு திலகர். எப்ப ஏப்ரல் 1916 ஏப்ரல் 1916 முன்னாடி திலகர் தான் வருவாரு. எங்க வட இந்தியாவுல தென்னிந்தியால பண்ணது யாரு? தென்னிந்தியான்னு கேட்டா மட்டும்தான் அன்னிபெசன்ட் எப்ப செப்டம்பர் 1916 அவர் ஏப்ரல் 1916 இவங்க செப்டம்பர் 1916 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பனாரஸ். ஏன்னா வாரணாசியில தான் அவங்க ரொம்ப இறங்கி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம் ஒரு இந்து கல்லூரி. ஏன்னா அவங்க மேல இந்து மேல பெரிய பற்று இருக்கும். ஸோ அதனாலதான் பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அத 1916 எல்லாத்தையுமே ஒரே வருஷமா ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அத 1916 பண்டித மதன் மோகன் மாளவியான்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? சோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அத பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமா மாத்திடுவார். யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணிடுவார். அந்த கல்லூரியே
யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணது யாருன்னா பண்டித மதன் மோகன் மாளவியா. எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1916 என்ன பண்ணுவார் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவாரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இயர், இதுதான் முக்கியம். பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியை தொடங்குனது அன்னி பெசன்ட், அதை வந்து இந்து பல்கலைக்கழகமாக சேஞ்ச் பண்ணது மதன் மோகன் மாளவியா. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் வந்து நல்ல ஸ்பீடா நல்ல குரோத்தா 1916 போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும், எங்களுக்கு ஒரு டொமினியன் வேணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ மெட்ராஸ்ல ரொம்ப தீவிரமா களத்துல இறங்கி போயிட்டு இருந்த ஒரு டைம் அதெல்லாம். அப்ப அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட எங்க வச்சுனா, அன்னி பெசன்டோட ஆதரவாளர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 தாஸ். வச்சுக்கோங்க, 2 தாஸ், துவாரகா தாஸ், ஜாம்னதாஸ் தாஸ்ன்னு 2 தாஸ் இருப்பாங்க. ஐயா 2 தாஸ். அடுத்து சங்கர்லால் பன்கான் ஒருத்தர் இருப்பார் 3. அடுத்து 2 பேர் முக்கியமானவங்க, பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல். பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல். அடுத்து சிபி ராமசாமி. சிபி ராமசாமி. இந்த ஒரு 6 பேர் வந்து என்னன்னா அன்னி பெசன்டோட முக்கியமான ஆதரவாளர்கள். அதுல 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆள். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பிபி வாடியா, இன்னொன்னு ஜார்ஜ் அருண்டேல். ஜார்ஜ் அருண்டேல். ஓகேவா? சோ இவங்க 2 பேர் ரொம்ப தோஸ்து. அப்ப இவங்க 3 பேரும் அன்னி பெசன்ட், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் ஒரு அரசியல் விஷயமாக ஊட்டிக்கு போயிருப்பாங்க. அந்த ஊட்டியில வச்சு அன்னி பெசன்ட் தூக்கிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. எப்ப? 1917 ஜூன் 15 என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்ப கைது பண்ணது உடனே ஒரு 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 வெடி வெடிக்கும். எப்படின்னா ஒரு 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 3 பேர். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா சர் எஸ் சுப்பிரமணியன். சர் எஸ் சுப்பிரமணியன்ற ஒருத்தர் இருப்பார். சர் எஸ் சுப்பிரமணியன்ற ஒருத்தர் தன்னுடைய அரச பட்டத்தை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா துறந்துருவார். நீங்க தேசிய தலைவர்களை அன்னி பெசன்ட் வந்து நீங்க வெளியே விடல அப்படின்னா நாங்க என்னோட பட்டத்தை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி திறந்துருவாரு. என்ன பட்டம்னா நைட்வுட் பட்டம். நைட்வுட் பட்டம், அதான் சொல்ற வீர திருமகன் பட்டத்தை என்ன பண்ணிடுவாரு, தூக்கி போட்டுருவார். யாரு? சர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். 2வது பாத்தீங்கன்னா திலகர். திலகர் என்ன பண்ணுவாரு, முக்கிய தலைவர்களை நீங்க ரிலீஸ் பண்ணல அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை உங்களுக்கு எதிராக நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி இருக்கும் தெரியுமா, அந்த கமிட்டி கூட்டத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா பேசுவார். கமிட்டி கூட்டத்துல பேசுவார். யாரு? திலகர். சட்ட மறுப்பு இயக்கத்தை உங்களுக்கு ஆப்போசிட்டா நான் வந்து தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி. 3வது யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தி. 3வது யாரு? காந்தி. காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா அன்னி பெசன்டோட ஆதரவாளர் யாரு? துவாரகா தாஸ், 2வது வந்து ஜாம்னதாஸ் தாஸ், ஜங்கர்லால் பங்கா, 3 பேர் இருக்காங்களா. அந்த 3 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 1000 பேரை கூப்பிட்டு அப்படியே பேரணியா போங்க, பேரணியா என்ன பண்ணுங்க போங்க, அப்பதான் வந்து அன்னி பெசன்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லிடுவார். அப்ப இவ காந்தியோட உத்தரவின் பேரில் காந்தி சொன்னதுக்காக அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 1000 பேரை கூப்பிட்டு ஊட்டிக்கு எங்க கைது செய்யப்பட்டாங்களோ அங்க ஊட்டிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராவல் ஆவாங்க, நடந்து பேரணியா போவாங்க. ஓகே, இந்த 3 பேருமே அன்னி பெசன்ட் கைதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள், திலகர் அவர்கள், காந்தி அவர்கள். ஓகேவா? திலகர் அவர்கள், காந்தி அவர்கள். அப்ப கைது பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு 1917 செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. செப்டம்பர்ல என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஜூன்ல கைது, செப்டம்பர்ல என்னது ரிலீஸ். ரிலீஸ் பண்ண உடனே வெளியே வந்த உடனே அன்னி பெசன்ட் இருக்காங்கல்ல, கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவரா டிசம்பர்ல போட்டுருவாங்க. 1917 டிசம்பர் 1917 டிசம்பர் மாசம் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு முதல் பெண் தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பார்கள், இருப்பாங்க. புரியுதா? அன்னி பெசன்ட் அம்மையாரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 1917 ஆகஸ்ட் 20 புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்திருப்பாரு. புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு வந்திருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு வந்து 1919 ஒரு மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இருக்கு தெரியுமா, இருகட்சி ஆட்சி முறை மாதிரி இரட்டை ஆட்சி முறை, அதை கொண்டு வர போறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி செப்டம்பர்ல ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த சம்பவம் இப்பதான் நடக்கும். ஓகேவா? அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அப்ப முதல் பெண் தலைவர்
இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டா திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். இந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணி யாருன்னு கேட்டா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு எப்ப 1925 கான்பூர் மாநாட்டுக்கு, எந்த மாநாட்டுக்கு? கான்பூர் மாநாட்டுக்கு முதல் பெண் இந்திய தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சரோஜினி நாயுடு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். முதல் பெண் தலைவர், முதல் இந்திய பெண் தலைவர். முடிஞ்சு. தன்னாட்சி இயக்கம் வந்து காங்கிரஸ் கூட எப்ப வந்து சேர்ந்துச்சு பாத்தீங்கன்னா 25 1925 காங்கிரஸ் கூட என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் சேர்ந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்து எப்ப வெளியே வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27. சார் என்ன ரீசனுக்காக வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைமன் குழு. என்ன குழு? சைமன் குழு. அப்ப 1927 தான் சைமன் குழு வந்திருக்கும். ஓகே, 1927 தான் சைமன் குழு வந்திருக்கும். சைமன் குழு எதுக்காக வந்துச்சு? ரவுலட் சட்டத்தை ஆராய்வதற்கு வந்ததுதான் சைமன் குழு. அப்ப சைமன் குழு எதிர்த்ததற்கான காரணம் என்ன? சைமன் குழுவில் ஒரு இந்தியர்கள் கூட இடம்பெறவில்லை. அதனாலதான் சைமன் குழு என்ன பண்றாங்க? எதிர்த்தாங்க. அப்ப எதிர்த்தது யாருக்கு பிடிக்கல? அன்னி பெசன்ட்டுக்கு பிடிக்கல. அதனால தன்னாட்சி இயக்கத்தை வெளியே காங்கிரஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு. அப்ப இந்த ரீசனுக்காக 1927 தன்னாட்சி இயக்கம் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்திய பெண்கள் அசோசியேஷன் இதை உருவாக்கி அங்க தலைவராக இருந்தாங்க. ஸ்ருதி தர்மம் அப்படின்றது அவங்களோட பேரா இருந்துச்சு. ஓகே, அவங்க எப்ப இறந்தாங்கன்னா 1933 செப்டம்பர் 20. 1847 அடுத்து 1933 வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. 33 செப்டம்பர் 20 காலமானார். எங்கன்னு பாத்தீங்கன்னா அடையாறுலே இறந்துடுவாங்க. அடையாறுலே இறந்து விடுவார்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இல்ல. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது அன்னி பெசன்ட்டோட முக்கியமான படைப்புகளை பத்தி பார்க்கணும். ஓகேவா? முக்கியமான படம் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவு ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க தெரியுமா? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்றது 1915 எழுதப்பட்டது. முக்கியமான ஒரு நூல். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? சோ ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், அடுத்து இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற ஒரு இதையும் அன்னி பெசன்ட் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்தியா ஒரு தேசம் அப்படின்றதையும் அன்னி பெசன்ட் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பொன்மொழிகள் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம்னு சொன்னது யாரு? திருமதி அன்னி பெசன்ட் அவர்கள். அதே மாதிரி இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொன்னது யாரு? திருமதி அன்னி பெசன்ட் அவர்கள். அதே மாதிரி அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாரு? திருமதி அன்னி பெசன்ட் அவர்கள். கொஸ்டின் நிறைய வந்திருக்கு. ஓகேவா? நான் ஒரு இந்தியன், தப்பட்டை அடித்து உறங்குபவர்களை விழித்தல செய்து தாய்நாட்டிற்கு பணியாற்றுமாறு விழிப்புணர்வு கொள்ளும்படி செய்வேன்னு சொன்னது யாரு? திருமதி அன்னி பெசன்ட் அவர்கள். முக்கியமான வாசகங்கள் கொஸ்டின் வந்தே ஆகும், வந்துடும். ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? சோ அதுக்கடுத்து இதை ஒரு கோர்வையா ஒரு செகண்ட்ல பார்த்துக்கலாம். 1916 தன்னாட்சி இயக்கம். 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 1917 அவங்க காங்கிரஸ் மாநாட்டுல முதல் பெண் தலைவராக இருப்பாங்க. கரெக்டா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1925 காங்கிரஸ்ல இணைவாங்க. 1927 காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஓகேவா? சோ இந்த தன்னாட்சி இயக்கம் பிற்காலத்துல எப்படி எல்லாம் மாறுச்சுன்னு பாருங்களேன். இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து பிற்காலத்துல எப்படி மாறுது அப்படின்னா இந்திய காமன்வெல்த் மாறும். இந்திய காமன்வெல்த் தன்னாட்சி என்ன பண்ணும்? மாறும். அதுக்கப்புறம் 27 தன்னாட்சி இயக்கம் டோட்டலா அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஓகேவா? அப்ப இத 1929 வி கே கிருஷ்ணமேனன் ஒருத்தர் இருப்பார், தெரியும். வி கே கிருஷ்ணமேனன் ஒருத்தர் 1929 இந்த தன்னாட்சி இயக்கத்தை இந்திய காமன்வெல்த் எப்படி வந்துருவாங்கன்னா இந்தியா லீக்னு மாத்திடுவார். இந்தியா லீக்னு மாத்திடுவார்.
இவர் தான் வி கே கிருஷ்ணமேனன். யாருன்னு தெரியும் நம்ம உங்களுக்கு. 1953 அணிசேரா அப்படின்ற வார்த்தையை முதலில் ஐநா சபையில் பயன்படுத்தியவர் தான் யாருன்னா வி கே கிருஷ்ணமேனன் அவர்கள். 1953 ஓகேவா, ஐநா சபையில அணிசேரா கொள்கை அப்படின்ற அணிசேரான்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் தான் வி கே கிருஷ்ணமேனன். ஓகேவா. சோ இந்த தன்னாட்சி இயக்கம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா 2 காரணம். தன்னாட்சி இயக்கம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா 2 காரணம். ஒன்னு யாருன்னா திலகர். திலகர் வந்து இந்தியன் அண்ட்ரஸ்ட்ன்ற ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன் சிரோல்னு ஒருத்தர். அந்த புக்கை எழுதினது யாரு? வேலண்டைன் சிரோல்னு ஒருத்தர். அதுல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா திலகர் வந்து இந்தியாவின் அமைதியின்மையின் தந்தைன்னு இவர் சொல்லியிருப்பார். இந்தியாவோட அமைதியின்மையின் தந்தை யாருன்னா திலகர்னு சொல்லியிருப்பாரு. அப்ப திலகருக்கு இங்க இதாயிரும். அதனால இதுக்கு கேஸ் போட போறேன்னு சொல்லி லண்டனுக்கு புறப்பட்டு போவார். அது ஒரு காரணம் தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைய. அடுத்து அன்னி பெசன்ட் அவர்கள். அன்னி பெசன்ட் வந்து மாண்டகை ஜெம்ஸ்போர்ட் தீர்த்தத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இரட்டை ஆட்சி முறையை ஏத்துக்குருவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்ப தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். இப்படி என்ன பண்ணிடும் அப்படின்னா அது மாறிவிடும். ஓகே. ஸோ 1916 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏசி மஜிந்தார் லக்னோ மாநாட்டோட தலைவரா இருப்பார். ஏசி மஜிந்தார். லக்னோ மாநாடு முக்கியமான மாநாடு. எல்லாரும் இணைஞ்சது முஸ்லீம் காங்கிரஸ் எல்லாமே இணைஞ்சது லக்னோ மாநாடு தான். ஓகே. ஸோ அதை அந்நேரம் நம்ம பாக்குறப்ப பார்க்கலாம். இப்போ பிஓக்கு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. ஸோ திருமதி அன்னி பெசன்ட் அவர்களை பத்தி நம்ம ஓரளவு டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதுல என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா. பிஓக்கியூல ஓகே. அதிநவீன வசதிகளும் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர். நம்ம அங்கேயே பார்த்தா யாரு? அன்னி பெசன்ட் அவர்கள். ஏ சுப்புராயல் யாரு? நீதி கட்சியின் முதலமைச்சர் அவர் தான். சத்தியமூர்த்தி யாரு? சத்தியமூர்த்தி சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. அந்த கட்சியோட தமிழ்நாட்டோட தலைவராக கூட சத்தியமூர்த்தி இருப்பார். ஸோ காமராஜரோட அரசியல் குரு யாரு அப்படின்னா சத்தியமூர்த்தி அவர்கள். ருக்மணி லட்சுமிபதி யாரு? உப்பு அள்ளுவதற்கு வரி இருக்கும் தெரியுமா, அதுக்காண்டி முதல்ல அபதாரம் கட்டின பெண்மணி தான் யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். உப்புக்கு முதல்ல அந்த வரிக்கு அபதாரம் கட்டிய பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். நிறைய கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. பிரம்மனான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த். நியூ இந்தியா எப்ப? 1915 ஜூலை 14. காமன்வெல்த் 1914. இது எப்படி சார் எனக்கு காமன்வெல்த் நியூ இந்தியாவும் குழப்பிக்கிட்டே இருக்க? ஈஸியா நான் ஆல்பபெட் ஆர்டர் இருக்கா ஏபிசிடி, அதுல ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் சி வச்சுக்கோங்க. 1914. நியூ இந்தியா என்ன வரும்? 1915. அப்ப அதுக்கு அடுத்து வரணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபர்ஸ்ட் என்ன செகண்ட், அவ்வளவுதான். இது யார்? அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகே. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ்? இந்து காலேஜ் யார்? அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகேவா. அன்னி பெசன்ட் அவர்கள் தான் இந்து காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து அதை 1916 இந்து பல்கலைக்கழகமாக யார் மாத்திருவா? பண்டித மதன் மோகன் மாளவியா மாத்திருவாரு. மேடம் பிளாவர்ட் ஸ்கீம் ஆள்காட்டும் எதுக்கு வருவாங்க? பிளாவர்ட் ஸ்கீம் ஆள்காட்டும் 1875 நியூயார்க்ல பிரம்மஞான சபை த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்றத என்ன பண்ணுவாங்க? உருவாக்குவாங்க. ஓகேவா. ஃபவுண்டர். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? தென்னிந்தியானா அன்னி பெசன்ட். எப்ப? செப்டம்பர் 1916. வட இந்தியானா யாரு? திலகர். ஏப்ரல் 1916. அவ்வளவுதான். காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். காமன்வெல்த் அப்படின்றது ஒண்ணுதான். அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அருண்டேல் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் ஹோம்ரூல் இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டா 16. எப்பவுமே இந்த 3 பேர் ஒட்டுக்காதான் இருப்பாங்க. பிபி வாடியா, அருண்டேலு, தலைவர் அன்னி பெசன்ட் ரொம்ப ஒட்டுக்காதான் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இவங்களோட கருத்து எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து பின்வற்றில் எவை சரியாக பொருந்துள்ளதுன்னு கேட்காங்க. நியூ இந்தியா காமன்வெல்த் அன்னி பெசன்டா? ஆமா, அன்னி பெசன்ட் அம்மையார் தான். கேசரி மராத்தி பாலகங்கார திலகரா? ஆமா, பாலகங்கார திலகர் எழுதின நூல் பத்திரிகை என்னது? கேசரி மராத்தி.
இந்தியர் கருத்து யாரு? மகாத்மா காந்தி. இந்தியன் ஒப்பீனியன்றது மகாத்மா காந்தி. இந்து பிரகாஷ் அப்படிங்கிறது கோபால் கோபால் ஹரி தேஷ்முக். அவ்வளவு, கோபால் ஹரி தேஷ்முக். அப்ப 1-2 மட்டும் சரி. 1-2 மட்டும் சரி. ஓகே. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரான அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் டேஷ் கூட்டத்துக்கு தலைமையான 1917 செப்டம்பர்ல ரிலீஸ் ஆவாங்க, ஜூன்ல அரெஸ்ட் ஆவாங்க. ஜூன் 15 அரெஸ்ட் ஆனது. அடுத்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆவாங்க. அடுத்து அப்படியே டிசம்பர்ல தலைவர் எங்க? கல்கத்தா மாநாட்டிற்கு. அவங்க முதல்ல கலந்துகிட்டது எங்க? சூரத் மாநாடு. லக்னோ மாநாடு 1916 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. ஓகேவா? இந்திய அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தது, மிதவாதிகள் தீவிரவாதிகள் எல்லாம் சேர்ந்தது எல்லாமே அந்த மாநாட்டில் தான். ஓகேவா? அதுக்கு தலைவராக இருந்ததை யாரு? ஏசி மஜிம்தா. ஓகே. இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். அதுவும் அன்னி பெசன்ட் தான். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என சொன்னவரும் அன்னி பெசன்ட் தான். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம்னு சொன்னதும் அன்னி பெசன்ட் அவர்கள் தான். இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் சொன்னதும் அன்னி பெசன்ட் அவர்கள் தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாள். இந்திய பெண்கள் சங்கம் இருந்துச்சு தெரியுமா? அந்த பெண்கள் சங்கத்தோட செய்தித்தாளோட பேர் என்ன? ஸ்ருதி தர்மம். ஸ்ருதி தர்மம். இதே நீதி கட்சியோட செய்தித்தாள் பெயர் என்ன? திராவிடன் இருந்துச்சு, நீதி ஜஸ்டிஸ் இருந்துச்சு, ஆந்திர பிரகாசிகான் இருந்துச்சு. அது மாதிரி இந்திய பெண்கள் சங்கத்துக்குன்னு ஒரு செய்தித்தாள் இருக்கு. அதோட பேர்னா ஸ்ருதி தர்மம். இந்த கொஸ்டின் ஏன் இங்க வச்சோம்னா அன்னி பெசன்ட் அதுல இருப்பாங்க, அதனால. ஓகேவா? அதுக்கடுத்து சரியானது எதுன்றதை பொறுத்தனும். நாராயண் அப்படின்றது சித்திரதாஸ். சிஆர் தாஸை பத்தி கொஸ்டின் குரூப் 4ல கூட வந்துச்சு. என்னது? அலிப்பூர் குண்டு வெடிப்ப தீர்ப்பு அந்த கேஸை வந்து நடத்தினது யார் அப்படின்னா சிஆர் தாஸ் தான். சிஆர் தாஸ். அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. அதே மாதிரி 1923 ஜனவரி 1 அப்ப மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் என்ன பண்றாங்க? சுயராஜ்ய கட்சி ஆரம்பிப்பாங்க. என்ன கட்சி? சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்பிப்பாங்க. அது கூட தமிழ்நாட்டில இருந்து சத்தியமூர்த்தி தலைவராக இருப்பார். ஓகேவா? அடுத்து அன்ஹாப்பி இந்தியா யாரு? லாலா லஜபதி ராய். அன்ஹாப்பி இந்தியா யார்? லாலா லஜபதி ராய். காமன்வெல்த் யாரு? அன்னி பெசன்ட். மாறி கிடக்கு. அபுதயா யாரு? பண்டித மதன் மோகன் மாளவியா. அபுதயா யாரு? பண்டித மதன் மோகன் மாளவியா. அப்போ 1-4 என்பது சரி, 2-3 மாறி கிடக்கு. அன்ஹாப்பினா லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி யாரு? பஞ்சாப், வங்காளம். ஓகேவா? டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோசபிக்கல் சொசைட்டியில் இணைந்தார். அதில் தியோசபி அப்படிங்கிறது என்னன்னா தெய்வீக உரிமை. ஏன்னா இந்துவோட அந்த தெய்வீக உரிமை தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ தெய்வீக உரிமை தான் என்னன்னா தியோசபி அப்படின்றது பொருள். ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய இருக்கு. இவ்வளவுதான்ன்றது இல்லை, இதே கொஸ்டின் நிறைய முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால நான் ஒரு கொஸ்டினா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப முக்கியமானவங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்கள பத்தி A to Z உங்களுக்கு இன்னைக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோலையுமே நம்ம வேற தலைவர்களை பார்க்குறப்ப அன்னி பெசன்ட் உள்ள வருவாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிருங்க. ஸோ ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.